சகோதரிகளே, முன்னொரு காலத்திலே சிற்ப கண்காட்சி நடைபெற்றது. உலகிலிருந்து பல இடங்களிலிருந்தும் சிறப்பாக வேலைப்பாடுகளோடு கூடிய சிற்பங்களை செய்து வந்து காட்சிக்கு வைத்தார்கள். போட்டி ஆரம்பமானது. அதிலே காட்சிக்காக வைக்கப்பட்ட எல்லா சிற்பங்களிலும் ஒரு சிற்பம் மிக தலை சிறந்ததாக, எல்லோரையும் கவரக்கூடிய ஒன்றதாக, விலை மதிப்பு மிக்கதாக இருந்தது. அந்த சிற்பத்திற்கு தான் முதலிலே முதல் பரிசு கிடைத்தது. அந்த சிற்பத்தை வாங்கியவர் அதிகமான விலை கொடுத்து வாங்கினார். வாங்கி அவருடைய வீட்டிலே கொண்டு வந்து மைய பகுதியிலே அமர்த்தினார். அவருக்கு பார்க்கும் போதெல்லாம் சந்தோஷம், பிள்ளைகளுக்கு உற்சாகம். அவர் வீட்டிற்கு விருந்தாளிகளாக வரக்கூடிய ஒவ்வொருவருமே அந்த சிற்பத்தை பார்த்தவுடனே முதல்ல அவர்கள் கண்களிலே பதிந்தது அந்த சிற்பம், அழகான சிற்பம். எல்லோருமே பாராட்டினார்கள். இவ்வளவு அருமையாக இருக்கிறது, இது எங்கே வாங்கப்பட்டது, யார் இதை செய்தது என்று ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தார்கள். அப்ப அதை வாங்கிய அந்த வீட்டு தலைவர், இந்த சிற்பத்தை செய்தவர் யார், இந்த சிற்பத்தை உருவாக்கியவர் யார், இவ்வளவு பிரசித்தி பெற்றதாக இருக்கிறதே அறிய முற்பட்டார். அவருக்கு ஆசை. தேடி அலைகின்றார், தேடி அலைகின்றார், பல இடங்கள் சுற்றி திரிகின்றார். கடைசியிலே இந்த குறிப்பிட்ட அந்த சிற்பத்தை செய்த ஒருவருடைய வீட்டை தேடி அலைந்தார், கண்டுபிடித்தார், உள்ளே நுழைந்தார். உள்ளே நுழைந்து பார்க்க உடனே யார் இந்த சிற்பத்தை செய்தது, அவருடைய பணியாட்கள் காட்டினார்கள். அதோ அவர்தான். இவரால் நம்ப முடியவில்லை. யார் அந்த சிற்பத்தை செய்தது நான் கேட்டேன். அதோ அந்த மனிதர் தான். ஐயா, அவர் கால் ஊனமுற்று இருக்கிறாரே, அவரால் நடக்க கூட முடியவில்லையே, அவரை போய் காட்டுகிறீர்களே இவ்வளவு பெரிய சிற்பத்தை செய்தது யார்? அந்த மனிதர் கால் நடக்க முடியாமல் துள்ளி துள்ளி மென்மையான குரலிலே, ஐயா, நீங்கள் சினம் கொள்ளாதீர்கள், அவசரப்படாதீர்கள், நான் தான் அந்த சிற்பத்தை செதுக்கினேன், அந்த சிற்பத்தை செதுக்கிய சிற்பி நான் தான் என்று சொன்னார். அப்ப அந்த மனிதருக்கு, அந்த பெரிய பணக்காரருக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நீர் கால் நடக்க முடியாமல் இவ்வளவு இருக்கிறீரே, நீரா இந்த சிற்பத்தை உருவாக்கியது, அதுவும் உலகிலே தலை சிறந்த முதல் பரிசு பெற்ற விருது பெற்ற அந்த ஒரு சிற்பம். அப்பொழுது அந்த கால் ஊனமுற்றவர் அந்த சிற்பியை பார்த்து சொன்னார், ஐயா, உங்களால் நடக்க முடியவில்லை, ஆனால் உங்கள் சிற்பம் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களால் நடக்க முடியவில்லை, ஆனால் நீங்கள் உருவாக்கி அந்த சிற்பம் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாருக்குமே அந்த சிற்பத்தை பற்றி தெரியும், எல்லோரும் பார்த்தார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, அதே போலத்தான் அன்னை மரியாள் என்கின்ற அருமையான சிற்பத்தை, அன்னை மரியாள் என்கின்ற அருமையான கனியை உருவாக்கியவள் தான் அவளுடைய தாய் அன்னை அன்னாள், தூய அன்னம்மாள். இன்று இந்த அன்னை மரியாள் உலகம் முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறாள், உலகம் முழுவதும் வணங்கப்பட்டு கொண்டிருக்கிறாள் அன்னை மரியாள். உலகம் முழுவதும் ஏராளமான கூட்டங்கள், ஏராளமான ஆலயங்கள், அன்னை மரியாளுக்கு அதிகமான பக்தி முயற்சிகளிலே உச்சகட்டமாக மலை உச்சியிலே இருக்கக்கூடிய விதமாக அன்னை மரியாளுக்கு தான் அதிகமான விழாக்கள், அதிகமான பக்தி முயற்சிகள், அதிகமான புதுமைகள், அதிகமான ஆலயங்கள், பேராலயங்கள். அப்படிப்பட்ட அந்த அன்னை மரியாளை, அந்த ஆண்டவரின் தாயை உருவாக்கிய சிற்பியாக இருக்கக்கூடிய நமது அன்னாள், நமது பாதுகாவலர் தூய அன்னம்மாளினுடைய விழாவை நாம் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அப்ப அந்த அன்னை மரியாளை உருவாக்கிய தாய் அன்னம்மாள் எவ்வளவு மேன்மையானவளாக இருக்க முடியும், எவ்வளவு பிரசித்தி பெற்றவராக இருக்க முடியும், எவ்வளவு பெரிய ஒரு சிற்பியாக இருக்க முடியும். உலகம் பாராட்டும் அன்னை மரியாள் இருக்கிறார் என்றால் அதை உருவாக்கியவர் அந்த சிற்பியாக
நமது பாதுகாவலி அன்னம்மாள். எனவே இந்த அன்னம்மாளினுடைய விழாவிலே நாம் இருக்கிறோம். இந்த நற்செய்தியிலே நாம் வாசித்தோம். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே, மரம் நல்லது என்றால் கனியும் நல்லது. அன்னை மரியாள் கனி, இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லோருமே சுவைக்கக்கூடிய நல்ல ஒரு கனியாக, நல்ல ஒரு தாயாக, நல்ல விண்ணப்பங்களை கேட்கக்கூடிய ஒரு கனிவுமிக்க தாயாக அன்னை மரியாள் இருக்கிறாள் என்றால், அந்த கனியிலிருந்து வந்த மரமாகிய அன்னம்மாள், மரம் அன்னம்மாள். அப்போ அவள் நல்லவள். அப்ப அந்த அன்னம்மாள் எவ்வளவு ஒரு தூயவளாக, எவ்வளவு ஒரு மேன்மை முறிந்தவராக இந்த அன்னை மரியாளை குழந்தை பருவத்திலிருந்து பார்த்து பார்த்து செதுக்கி இருக்க வேண்டும், வளர்த்து எடுக்க வேண்டும் என்பதை இந்த நற்செய்தி வாசகத்தின் மூலமாக நாம் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். இதே போலத்தான், இதே ஒற்றுமை, இதே போலத்தான் இயேசுவை தந்தையால், அவருடைய தந்தையாக இறைவனால் உருவாக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் பார்க்கலாம், இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். தந்தை இறைவன் இயேசுவை உருவாக்கி இருக்கிறார், அவர் பொருட்டு மகிழ்ச்சி அடைகிறார். தந்தையும் நானும் ஒன்றாக இருக்கிறோம், தந்தையும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்று பலமுறை நற்செய்தியிலே நாம் பார்க்கலாம். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே, நானும் தந்தையும் ஒன்று, நானும் தந்தையும் ஒன்று. அதே போல யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, தந்தை என்ன செயல்களை செய்கிறார்களோ அதைத்தான் நான் செய்கிறேன். நான் புதுமை செய்கிறேன் என்றால், நான் போதிக்கிறேன் என்றால், இறந்தவர்களை உயிர் கொடுக்கிறேன் என்றால் தந்தை, ஏனெனில் நான் தந்தையிடமிருந்து வந்தவன். யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே, தந்தை வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல, தந்தை வாழ்வின், நம் ஒவ்வொருவனுடைய வாழ்வின் ஊற்றாக இருப்பது போல, தந்தை இறைவன் தான் உலகத்தை படைத்தார், முதல் மனிதர்களை படைத்தார். அப்ப தந்தை வாழ்வின் ஊற்றாக இருப்பது போல, மகனும், மகனாகி இயேசு கிறிஸ்துவின் வாழ்வின் ஊற்றாக இருக்கிறார். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, என்னை காண்பவர்கள் என் தந்தையை காண்பார்கள். ஆண்டவர் இயேசுவை நோக்கி நாம் ஜெபம் செய்யும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்படும் ஆண்டவரிடம். அப்ப நாம் இயேசுவை பார்க்கிறோம், தந்தையை எங்களுக்கு காட்டும், தந்தையை நாங்கள் கண்டதில்லை. பழைய ஏற்பாட்டிலே தந்தை இறைவனை பார்ப்பதில்லை. அப்ப இயேசு அந்த பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவுதான் புதிய ஏற்பாட்டு. பழைய ஏற்பாட்டினுடைய உச்சமும் முடிவுமாக இருக்கக்கூடியது புதிய ஏற்பாட்டு, அதுதான் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டிலே வாக்களித்த ஒரே இறைவாக்கினர், ஒரே மீட்பு செயல் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான். அப்போ நீ என்னை பார்த்தால் தந்தையை பார்ப்பது போல, என்னை காண்பவன் தந்தையை காண்கிறான். அப்ப என்னிடமிருந்து தான் மீட்பு வருகிறது. பாருங்கள், அதேதான் தந்தை மகன் ஒற்றுமை. அப்போ அந்த ஜெராக்ஸ் காப்பி, ஜீசஸ் இஸ் த ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் த காட் த ஃபாதர். இயேசு தந்தை இறைவனுடைய அப்படியே ஒரு பிம்பமாக இருக்கிறார், ஒரு பிரதிபலிப்பாக இருக்கிறார், ஒரு பிரதியாக இருக்கிறார். அதே போலத்தான் நமது அன்னம்மாள், நமது பாதுகாவலினுடைய பிரதி தாய் அன்னை மரியாள், மாதா. பாருங்கள் எவ்வளவு ஒரு ஒற்றுமை, எவ்வளவு ஒரு நிலை என்று பாருங்கள். அப்ப அன்னம்மாளினுடைய ஜெராக்ஸ் காப்பி தான் தாய் அன்னை மரியாள், மாதா என்று போற்றப்படுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு பேரும் மகா வல்லமை பெற்ற அன்னம்மாளினுடைய விழாவை நாம் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அன்னம்மாள் தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும். இந்த அன்னம்மாளை தான் நாம் பின்பற்ற முடியும். இந்த அன்னம்மாளை தான் நான் நமது வாழ்க்கையிலே ஒரு முன் உதாரணமாக, ஒரு முன்னோடியாக நாம் வைத்துக் கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் இவ்வளவு காரியங்கள் நான் சொன்னேன். இவ்வளவு மேன்மை பொருந்திய அன்னம்மாள். ஆனா இன்னைக்கு நாம யாரை முன்னுதாரணமாக வைத்துக் கொள்கிறோம், யாரை முன்னோடியாக வைத்துக் கொள்கிறோம்? இந்த உலகம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. அலைபேசி, தொலைத்தொடர்பு சாதனங்கள், சமூக ஊடகங்கள், அதுதான் நமக்கு முன்னோடியாக இருக்கிறது. இந்த இளைய தலைமுறை எல்லாருக்குமாக அதை சொல்வதைத்தான் நாம் கேட்கிறோம். அது போலவே மாறிவிடுகிறோம். அதனுடைய ஜெராக்ஸ் காப்பியாக தான் நாம் இருக்கிறோம்.
இன்றைய காலகட்டங்களிலே இந்த சமூக ஊடகங்கள், அலைபேசி, இதனுடைய ஜெராக்ஸ் காப்பியாகத்தான் நான் இருக்கிறோம். நமது பிள்ளைகள்லாம் அறிந்தோ அறியாமலோ அதுக்கு தான் வளர்ந்து கொண்டு இருக்குது இன்னைக்கு பிள்ளைகள். அது என்ன சொல்லுது அதைப்படியே நாம் செய்வோம். அது என்ன இந்த காரியங்களை பாருங்க. இன்னைக்கு ஏஐ, செயற்கை நுண்ணறிவு, எனக்கு காய்ச்சல் மண்டேடி வந்திருக்கு, என்ன செய்யணும், அது கேட்டா அது சொல்லுது. பாருங்க இன்னைக்கு உலகம் எங்கோ போயிட்டு இருக்கிறது. இன்னைக்கு நான் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு முடி வந்து விட்டது, நான் அடுத்து என்ன படிப்பை படிக்கணும், அது சொல்லுது. அப்போ இன்றைய தலைமுறைகள் ஏஐ, செயற்கை நுண்ணறிவு, இந்த கணினி உலகத்தினுடைய தொழில்நுட்பத்தினுடைய உச்சகட்டமாகி அதைத்தான் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் முன்மாதிரியாக, அதைத்தான் வழிகாட்டியாக நாம் கொண்டிருக்கிறோம். நம்மளை அறியாமலே அதுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறோம். அது இல்லாம இருக்க முடியல. இன்னைக்கு அது சொல்றதை கேட்கிறோம். அதுதான் நம்ம அம்மா அப்பா, அதனுடைய ஜெராக்ஸ் காப்பியாக நான் மாறிக்கொண்டிருக்கிறோம் இந்த சமூகம், இந்த சீர்கேடு. எனவே இந்த நாளில் அருமையான ஒரு தலைப்பை தந்தை அவர்கள் தந்திருக்கிறார்கள். அதுவல்ல உண்மையான வழிகாட்டி, அதுவல்ல நமது வாழ்க்கையை அது தீர்வு தரலாம் பிரச்சனைகளுக்கு, ஆனால் அது நிரந்தர தீர்வு அல்ல. நமது வாழ்க்கையிலே ஒரு சிறந்த வழிகாட்டி, சிறந்த முன்மாதிரி, சிறந்த ஒரு தீர்வு நமது தாய் அண்ணம்மாள் தான் இருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த அண்ணாள் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம், என்ன பொருள்? கடவுளின் அருள், அனைத்து அருளும் அழகும் நிறைந்தவள் என்பதுதான் இந்த அன்னாள் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு அர்த்தம். அனைத்து அருள் நிறைந்தவள். அப்ப அன்னை மரியாளும் அருள் நிறைந்தவளே வாழ்க என்று இந்த வானதூதர் வாழ்த்துகிறார். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 28 நாம பார்க்கிறோம். பாருங்க, அருள் நிறைந்தவளே வாழ்க என்று. அப்போ அவருடைய தாய் அண்ணம்மாளும் அருள் நிறைவாக இருக்கிறார். அப்ப இது ஒரு வெற்று சொல் அல்ல, போலியான சொல் அல்ல. எனவே விவிலியத்திலே அன்னை மரியாளுக்கு நாம் தூக்கி பிடிக்கிறோம் என்றால் அது அர்த்தம் நிறைந்தது. அப்போ அனைத்து அருள். சரி, அருள், கிரேஸ் அப்படின்னா என்ன? அருள், கிரேஸ், கடவுளிடமிருந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு கொடை, ஒரு இரக்கம், ஒரு அன்பு, ஒரு பேரன்பு, சரிதானே, ஒரு தாராள மனப்பான்மை. அதுதான் அருள், கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றோம். கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய பேரன்பு, கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய கனிவு, அதுதான் இந்த அருள் என்பதற்கு அர்த்தம். சரி, இந்த அருளிலே 2 விதமான பிரிவுகள் இருக்கிறது. 2 வகைப்படுத்தலாம். ஒன்று சாதாரண அருள், இன்னொன்று புனிதப்படுத்தக்கூடிய அருள், ஆர்டினரி கிரேஸ், சாங்டிஃபையிங் கிரேஸ், 2 இருக்கு. சரி, இப்போ சாதாரண அருள் அதை நாம எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? கடவுளிடமிருந்து, இயேசுவிடமிருந்து வரக்கூடிய அந்த அன்பை, அந்த இரக்கத்தை, அந்த மீட்பை, அந்த வல்லமையை, இயேசுனுடைய வல்லமையை, இயேசு தரக்கூடிய அந்த ஆறுதலை, அந்த இரக்கத்தை, அன்பை நான் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? சாதாரணமான அருள். ஜெபம் செய்கிறோம், காலை மாலை ஜெபமாலை செய்கிறோம், தனிப்பட்ட விதத்திலே ஜெபம் செய்கிறோம், குழுவாக இருந்து ஜெபம் செய்கிறோம். நிறைய நேரங்களில் ஆலயத்தில் வந்து சபை கூட்டம் நடத்தும் பொழுது நாம ஜெபம் செய்கிறோம், நிறைய ஜெபம். அப்ப அப்படி செய்யும் பொழுது இந்த சாதாரண அருள் நமக்கு கிடைக்கிறது. சரிதானே? ஆண்டவருடைய இரக்கம், கனிவு, ஆண்டவருடைய கொடைகள், இரக்கம், பேரன்பு எல்லாமே நமக்கு கிடைக்கிறது. அதே போல நாம் நற்கருணை ஆராதனையிலே பங்கெடுக்கிறோம், திருப்பலியிலே பங்கெடுக்கிறோம், அதிலே நிறைய ஜெபங்கள் சொல்லுகிறோம், நற்கருணை எழுந்தேற்றம் நடந்து ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். அப்ப அதன் மூலமாக சாதாரண அருள் நமக்கு கிடைக்கிறது. நற்செய்தி கூட்டங்களிலே நாம் பங்கெடுக்கிறோம், இறைவார்த்தையை நாம் வாசிக்கின்றோம், வீட்டிலே இறைவார்த்தையை நாம் தியானிக்கிறோம். அப்போ அதன் மூலமாக சாதாரண அருள் கிடைக்கிறது. அதே போல கடவுளுடைய
கட்டளைகளின்படி நடக்கிறோம், அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறோம், பிறருக்கு உதவி செய்கிறோம், அறச்செயல்கள் செய்கிறோம், நம்மையே கடவுளுக்கு முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம், ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறோம், தாராளமாக அவருடைய ஆலயத்தை நாம் கட்ட வேண்டும் என்று தாராளமாக எவ்வளவு கொடுக்குறீங்க, ஆண்டவருக்கே நாம கொடுக்கிறோம், ஆண்டவர் வாழக்கூடிய இல்லம். அப்ப இவைகள், அப்ப இப்ப நான் மேல் சொன்ன இது எல்லாமே இதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியது சாதாரண அருள், ஆர்டினரி கிரேஸ், சரிதானே? சாங்டிஃபையிங் கிரேஸ், புனிதப்படுத்தும் அருள், அர்ச்சிக்கப்படும் அருள். அது எப்படி கிடைக்கிறது? நீங்களே சொல்லிடலாம், சொல்லுங்க பார்ப்போம். அர்ச்சிக்கப்படக்கூடிய அருள், புனிதப்படுத்தும் அருள் எப்படி கிடைக்கிறது? சாதாரண அருள் எப்படி கிடைக்கும் நான் சொல்லிட்டேன். இப்ப புனிதப்படுத்தும் அருள் எப்படி கிடைக்கிறது? எதன் மூலமாக, எந்தெந்த வழிகளில் கிடைக்கிறது? என்னென்ன செஞ்சா இந்த புனிதப்படுத்தும் அருளை நாம் பெற்றுக்கொள்ளலாம்? சொல்லுங்க பார்ப்போம். அருமையாக சொன்னீர்கள். அருமையா யாருமா சொன்னது? யாருமா சொன்னது? ரொம்ப அருமை, வாழ்த்துக்கள். தேவ திரவிய அனுமானங்கள், பழைய அருமையான வார்த்தை, பழைய வார்த்தை, தேவ திரவிய அனுமானங்கள் அப்படின்னா திருவருள் சாதனங்கள், திருவருள் சாதனங்கள். இப்ப அதையிலிருந்து மாறி இப்போ ஒரு புதிய மொழிபெயர்ப்பு வந்துட்டு, அருள் அடையாளங்கள். 7 அருள் அடையாளங்கள். சின்ன பிள்ளைகளுக்கு அருள் அடையாளங்கள் தான் தெரியும். அப்போ இந்த 7 அருள் அடையாளங்கள் மூலமாகத்தான் நாம் புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ 7 அருள் அடையாளங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த புனிதப்படுத்தும், அர்ச்சிக்கப்படுகிறோம், ஆண்டவரால் அர்ச்சிக்கப்படுகிறோம், ஆண்டவரால் புனிதப்படுத்தப்படுகிறோம், அந்த அருளை பெறுகிறோம். ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு புனிதப்படுத்தக்கூடிய விதத்திலே இந்த திருவருள் சாதனங்கள் மூலமாக. அப்போ எவ்வளவு வல்லமை என்பதை பார்த்தீங்களா? திருவருள் சாதனத்துக்கு அர்ச்சிக்கப்படும். நாம் எல்லாம் எல்லா திருவருள் சாதனங்களும் சும்மா ஏனா தானே. அப்ப அதுக்கு தான் நல்ல ஒரு தயாரிப்பு வழங்க வேண்டும் என்று திருச்சபை அறிவுறுத்துகிறது என்றால் அது இதுக்கு தான். சாங்டிஃபையிங் கிரேஸ், புனிதப்படுத்தும் அருள் ஒவ்வொரு திருவருள் சாதனத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். சும்மா வேடிக்கை இல்லை. ஞானஸ்நானம், புதுநன்மை, என்ன ஒப்புரவு, என்ன நற்கருணை, உறுதி பூசுதல், நோயில் பூசுதல் சும்மா சாதாரணமா இல்லை. இதெல்லாம் தகுந்த தயாரிப்போடு வழங்க வேண்டும் என்றால் அது காரணம் இதுதான். புனிதப்படுத்தக்கூடிய அருளை நாம் பெறுகின்றோம் அதிலிருந்து. சரி, இப்போ இந்த நமது அன்னம்மாள் இந்த அருளினுடைய முழுமை, அருளினுடைய நிறைவு, அனைத்து அருள் நிறைந்தவர். அப்போ சாதாரண அருளும் அன்னம்மாளுக்கு கிடைத்தது, புனிதப்படுத்தும் அருளும் கிடைத்தது. அப்ப பாருங்க எவ்வளவு மேன்மையான ஒரு அருள், கிரேஸ், அதனுடைய நிறைவாக இருக்கக்கூடியவள் நமது தாய் அன்னை மரி அன்னம்மாள். அப்போ இப்படிப்பட்ட இந்த அன்னம்மாளை தான் எனது வாழ்க்கையிலே ஒரு வழிகாட்டியாக, ஒரு முன்னோடியாக, ஒரு முன் உதாரணமாக, ஒரு மாடல், ஒரு எக்ஸாம்பிள், என்னுடைய வாழ்க்கையிலே மாடல் இவர் தான் தேர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அலைபேசி தொலைத்தொடர்பு சாதனங்களை அல்ல, சினிமா நட்சத்திரங்களை அல்ல, மாறாக நாம் தேர்ந்து கொள்ள வேண்டியது இந்த அன்னம்மாள். அவர்தான் நமது வாழ்விலே நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்க முடியும். இந்த அன்னம்மாள் சுவக்கின் இவர்களுக்கு குழந்தை இல்லை. பல ஆண்டுகள் ஜெபித்தார்கள். 20 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். குழந்தை இல்லாமல் இருப்பது கடவுளுடைய சாபம். அதையெல்லாம் அவர்கள் தாங்கி சுவக்கின் ஆலயத்திலே பலி செலுத்த தடை விதிக்கப்பட்டது. மலைக்கு சென்று ஜபம் செய்கிறார்கள். ஜபத்தின் விளைவாக அவர்களுக்கு கிடைத்தது மாபெரும் சிற்பமாகிய அன்னை மரியாள். எனவே அந்த குழந்தையும் ஜென்ம பாவத்திலிருந்து மீட்பு பெற்றவராக, ஜென்ம பாவ மாசு மறுவில்லாமல் கிடைத்தது அந்த குழந்தை. அந்த குழந்தையை 3 வயதிலே ஆலயத்திலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறார்கள் அன்னாள் சுவக்கின் அவருடைய பெற்றோர்கள். எனவே இப்படிப்பட்ட இந்த அன்னை மரியாளை உருவாக்கிய இந்த அன்னம்மாள் தான் மேன்மை பொருந்தியவளாக, வல்லமை பொருந்தியவராக இருக்கக்கூடிய இந்த அன்னம்மாள் தான் நமது வாழ்க்கையிலே ஒரு முன்னுதாரணமாக இருக்க முடியும். குழந்தை செல்வம் இல்லையா, குடும்பத்திலே பிரச்சனையா, திருமண வரன் இல்லையா, இந்த அன்னம்மாள் தான் நமக்கு ஒரு பாதுகாவலர், நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அவரிடம் செல்லுவோம், ஜபத்திலே நிலைத்திருப்போம். அதுதான் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக, முன்னோடியாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சரி, இப்படிப்பட்ட இந்த அன்னம்மாள் எந்தெந்த வழிகளில்
எந்தெந்த வழிகளிலெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறாள், எந்தெந்த வழிகளில் நாம் இவளை முன்மாதிரியாக வைத்துக் கொள்ள போகிறோம் என்று நாம் சிந்திப்போம். முதலாவதாக, நன்றாக ஜெபம் செய்வதற்கு நாம் ஏற்கனவே பார்த்தோம். 20 ஆண்டுகள் குழந்தை இல்லை, தனிமையாக செல்லுகிறார்கள், மலைக்கு செல்லுகிறார்கள், ஜெபம் செய்கிறார்கள். அதன் விளைவாக ஈன்ற கனிதான் அன்னை மரியாள். நமது அன்றாட வாழ்க்கையிலே பல தேவைகள் இருக்கலாம். என் பிள்ளைக்கு படிப்பே வரமாட்டேங்குது, என் பிள்ளைக்கு நடனமாட தெரியல, எந்த கலைகள் எந்த திறமையுமே இல்லை, குடும்பத்தில் ரொம்ப வறுமையாக இருக்கிறது, எனக்கு பயங்கரமான நோய் நொடிகளாக இருக்கிறது, எந்த மருத்துவரிடம் சென்றாலும் அவர்களால் குணப்படுத்த முடியவில்லை, நோயை கண்டுபிடிக்கவே முடியவில்லை, செலவுக்கு மேல் செலவு செய்து கொண்டிருக்கிறேன், குடும்பத்திலே கணவன் மனைவிகளுக்கிடையே நல்லுறவு இல்லை, நல்ல புரிதல்கள் இல்லை, கருத்து வேறுபாடு, கருத்து முரண்பாடு, எனவே குடும்ப பாரம், கடன் தொல்லைகள், வியாதி வருத்தங்கள், இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே வாழ்க்கையை வெறுத்து இருக்கும் பொழுது, தோல்விக்கு மேல் தோல்வி, அடிக்கு மேல் அடி, வாழ்க்கையினுடைய விரக்தியினுடைய விளிம்பிற்கே தள்ளப்பட்ட நிலையிலே இருக்கும் பொழுது, ஜெபம் இந்த அன்னம்மாள் நமக்கு காட்டக்கூடிய ஒரு வழிமுறை, ஒரு வழிகாட்டி ஜெபம். நீ ஜெபம் செய், உனக்கு குழந்தை பிறக்கும். நீ ஜெபம் செய், அந்த வியாதி தீரும். ஜெபம் செய், உனக்கு குடும்ப பாரம் தீரும். ஜெபம் செய், நீ எடுக்கக்கூடிய இந்த காரியம் சிறப்பாக அமையும். இவ்வளவு பெரிய ஆலயத்தை நாம் கட்டி கொண்டிருக்கிறோம். கடின உழைப்பால், நமது தாராள உதவியால், பேருதவியால் பல இடங்களுக்கும் சென்று மிகவும் கஷ்டப்பட்டு நேர்த்தியாக நமது ஆலயம் வர வேண்டும் என்று ஜெபம் ஜெபம் ஜெபத்தால் ஆகாதது வேறு எதிலும் கிடையாது. எனவே இந்த நாளில் அன்னம்மாள் சொல்வது, இந்த காரியம் முற்று பெற வேண்டும் என்றால் இவ்வளோ பெரிய காரியம். ஒரு சாதாரண ஒரு அறை கட்டுவது எவ்வளவு கடினம், ஒரு வீடு கட்டுவது, அதைவிட ஒரு பெரிய மாட மாளிகையில் கட்டுவது, அதைவிட ஆலயம் கட்டுவது சாதாரண காரியம் அல்ல, மிகவும் கடினமானது. அவ்வளவு பெரிய அந்த ஆலயம் சிறப்பாக நிறைவேற வேண்டும் என்றால் ஜபம் 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 தான், ஜபத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. எனவே இந்த அன்னை மரியாளிடம் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய, அன்னாளிடம் முதலாக ஜபம், அந்த முன்மாதிரியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, நமது வாழ்க்கையிலே வழிகாட்டியாக முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய அந்த அன்னம்மாள் நம்பிக்கை என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கைக்கு முன்னுதாரணமாக, ஒரு முன்னோடியாக, வழிகாட்டியாக இருக்கிறார். ஜபத்திற்கு வழிகாட்டியாக இருக்கிறார், நம்பிக்கைக்கு முன் உதாரணமாக இருக்கின்றார் அன்னம்மாள். 20 ஆண்டுகள் குழந்தை இல்லை, ஆனாலும் நம்பிக்கையை விடவில்லை, நம்பிக்கை விட்டுவிடவே இல்லை. 20 ஆண்டுகள் ஆண்டவர் மீது, கடவுள் மீது கொண்ட அந்த அசையாத நம்பிக்கையிலே உறுதி கொண்டிருந்தார், நிலைத்திருந்தார். அதன் விளைவாகத்தான் அந்த குழந்தை செல்வம் கிடைத்தது. மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீ நம்புகிறாயா? நீ நம்புகிறபடியே உமக்கு நிகழட்டும், நீ நம்புகிறபடியே உனக்கு நிகழும். இதை தாரக மந்திரமாக அன்னாள் தனது வாழ்க்கையிலே கொண்டிருந்தாள். எனவே நமது வாழ்க்கையில் பல நேரங்களில் அவநம்பிக்கை, தோல்வி மனப்பான்மை, விரக்தி, சரியான தொழில் இல்லை, வேலை வாய்ப்புகள் இல்லை, எவ்வளவுதான் உழைச்சாலும் என் குடும்பம் முன்னேற மாட்டேங்குது. எனவே இந்த அவநம்பிக்கை, கடவுள் பற்று இல்லை, அடிக்கு மேல் அடி, நான் ஏன் கோயிலுக்கு போகணும், கடவுள் என் விண்ணப்பத்தை கேட்க மாட்டேங்கிறாரு, நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல், தடுமாற்றம். இது அன்னம்மாள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார், நமக்கு வழிகாட்டியாக. நம்பு, நிச்சயம் நடக்கும், நீ நம்புகிறபடியே உனக்கு நடக்கும் என்று ஆண்டவரே சொன்னதை போல நாம் நம்ப வேண்டும். அதே போல எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனம், எரேமியா 29ஆம் அதிகாரம் 11வது வசனம், இதோ நான் உனக்கு நம்பிக்கை தரக்கூடிய நல் வாழ்வின் திட்டங்களை உனக்காக நான் வகுத்திருக்கிறேன், வளமையான ஒரு எதிர்காலத்தை உனக்காக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எதிர்காலத்தை பற்றிய அச்சம், எதிர்காலத்தை பற்றிய பயம், குழப்பம், நான் எப்படி படிக்க போறனோ, எப்படி வேலை பார்க்க போறனோ, எனக்கு திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போதோ என்ற ஒரு அவநம்பிக்கை இல்லாத ஒரு தடுமாற்றம். கவலைப்படாத, ஆண்டவர் உனக்கு நல்ல வளமையான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் தரும்
நல்வாழ்வின் திட்டங்களை உனக்கு வகுத்துள்ளார். எனவே நம்பிக்கை நமது வாழ்க்கையிலே அண்ணமாளிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த முன் உதாரணம் வழிகாட்டியாக இருக்கிறது. மூன்றாவது பொறுமை. பொறுமை, நிதானம். நிறைய நேரத்தில் பேசி விடுகிறோம். சில நேரத்தில் நாம பொறுமையாக இருப்பதில்லை. இந்த அன்னாள் 20 ஆண்டுகள் பொறுமையாக இருந்தார் குழந்தை பெற்றெடுப்பதற்காக. 20 ஆண்டுகள். பாருங்க, நமது வாழ்க்கையிலும் சில காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் குழந்தை செல்வம் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருக்கணும், கண்டிப்பாக பொறுமையாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் பொறுமையாக இருந்தார், 100 வயதிலே குழந்தையை பெற்றார். மலடி அண்ணா பொறுமையாக இருந்தார், குழந்தையை பெற்றெடுத்தார். எலிசபெத் அம்மாள் பொறுமையாக இருந்தால் குழந்தை கனியை கிடைக்க பெற்றது. எனவே பொறுமை நமது வாழ்விலே முக்கியமான ஒன்று. கடவுள் நாம் கேட்ட மன்றாட்டை உடனடியாக தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், அவசரமாக. ஆனால் பொறுமை தேவை. இன்றைய கணனி, இன்றைய அலைபேசியில் நாம ஆப் அப்ளிகேஷனை செலுத்தின உடனே நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கணும், உடனே எனக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படிதானே? அது இல்லைன்னா தூக்கி போட்டு போயிடும். உடனே ஏடிஎம் கார்டு போட்ட உடனே பணம் கிடைக்குது. ஒரு அமுக்கு செல்போன்ல ஒரு டச் பண்ண உடனே எல்லாமே நடந்துருது. எனவே இந்த அவசர கால உலகத்திலே பொறுமையெல்லாம் தேவையில்லை, உடனடியாக எல்லாம் வேணும். ஒரு நொடியிலிருந்து உலகம் முழுவதும் சுற்றி வந்துடலாம். எல்லா வேலைகளையும் ஒரு கையில் உள்ள செல்போன்ல வச்சு எல்லா வேலைகளையும் முடிச்சு விடலாம். அப்படிப்பட்ட இந்த விரைவு வண்டி, விரைவு உலகத்துல நாம இருக்கிறோம். ஆனா கடவுள் பார்வையில நாம சில நேரத்துல நாம கொடுக்கக்கூடிய செயல், நாம கொடுக்கக்கூடிய விண்ணப்பம் கொஞ்சம் சில நேரத்துல பொறுமையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் காலம் தாழ்த்துவார், ஆனால் நிச்சயம் அவர் அதை செய்து முடிப்பார். ஏனெனில் ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர். அதைத்தான் திருப்பாடல் 103 அதிகாரம் 8வது வசனம், திருப்பாடல் 103 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் இரக்கமும் கனிவும் நிறைந்தவர், நீடிய பொறுமை உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர். அவர் நமக்காக காத்திருக்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் அருமையாக அந்த களைகள் கோதுமை அந்த ஓமையிலே ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய பாடமும் அதுதான். களைகளோடு கோதுமை, நல்ல பயிர்களை விதைக்கிறோம், களைகள் வருகிறது, உடனே நாங்கள் போய் அதை களைகளை புடுங்கட்டுமா? அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையாக இரு. நல்ல களைகளையும் சேர்த்து புடுங்கிவிடக்கூடும். கடைசியில் தெரிஞ்சிடும், களை காஞ்சிரும், கோதுமை மணிகள் தெரிஞ்சிரும் எது அப்படின்ட்டு, அப்போ நீ அதை எடுத்துக்கொள்ளலாம். எனவே நமது வாழ்க்கையில பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே இந்த அண்ணமாளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 3வது பாடம் பொறுமை. எனவே பொறுமையாக இருப்பதற்கு அந்த தாய் அன்னாள் தான் நமக்கு வழிகாட்டியாக, முன் உதாரணமாக அவர் இருப்பதை பார்க்கிறோம். பவுலடியார் கூட சொல்லுவார், பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, எந்த நிலையிலும் நான் பொறுமையோடு இருக்க நான் கற்றுக்கொள்ளுகிறேன், நான் மன நிறைவோடு இருக்க நான் கற்றுக்கொள்ளுகிறேன் என்று பவுலடியார் அருமையாக சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே பொறுமைக்கு முன்னுதாரணம், வழிகாட்டி நமது பாதுகாவலி அண்ணம்மாள். அதே போல மன நிறைவு, 4வது மன நிறைவு. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து, போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இந்த காலகட்டத்தில் எனக்கு நிறைய வேணும், நிறைய ஆடம்பரமா நான் செய்யணும், நிறைய செலவழிக்கணும், அந்த ஒரு மன நிறைவு இருப்பதே இல்லை. எனவே ஒன்று கூடிட்டே இருக்குது. நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய தேவைகள், நிறைய பொருட்கள், நிறைய உலகத்தில் எல்லாமே எனக்கு வேணும். அதைத்தான் பவுலடியார் சொல்கிறார் பிலிப்பியர் 4:11, என் நிலையிலும் மன நிறைவோடு இருங்கள். இந்த மன நிறைவுங்கிற ஒரு அருமையான பண்பை நாம் அன்னாளிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். அவங்க குடும்பம் சாதாரண குடும்பம், ஏழை குடும்பம், குழந்தை செல்வம் இல்லை, குழந்தை என்பது ஒரு செல்வமாக கருதப்பட்டு அந்த செல்வமே இல்லை. ஆனாலும் கூட அவங்க மன நிறைவோடு இருந்தாங்க. அவங்க வேதனைப்படலை, அழல, புலம்பல, மன நிறைவோடு எடுத்துக்கொண்டார்கள். 5வது நமக்கு எதற்கு முன்மாதிரியாக இருக்கிறார் இந்த அண்ணம்மாள் என்றால், உருவாக்கும் திறன், படைப்பாற்றல். ஒரு சிற்பியாக ஒரு சிற்பத்தை எப்படி உருவாக்குறானோ அந்த ஒரு உருவாக்கும் தன்மை. பெற்றோர்கள், தாய்மார்கள் குழந்தையை உருவாக்குகிறீர்கள், செதுக்குகிறீர்கள். எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமது தாய் அண்ணம்மாள் தான். எப்படி அன்னை மரியாள் எப்படி ஒரு புனிதமான ஒரு மேன்மை மிக்கவளாக உருவாக்கின, அதே போல எனது பிள்ளையை நான் ஒரு சிறந்த சிற்பமாக நான் உருவாக்குவேன்.
இன்னைக்கு குழந்தை வளர்க்கிறது, பெற்றோருத்துவம் என்பது ரொம்ப கடினமானதாக தான் இருக்கிறது. ஏனெனில் காலத்தினுடைய கோலம், சமூக ஊடகங்களுடைய தாக்கம் பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரிகிறது. அறிவு ஜீவிகளாக பிள்ளைகள் இருக்கிறார்கள், பெற்றோர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ அவங்களை விட சற்று குறைவாகத்தான் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அப்போ எப்படி இவங்க சொல்லி எப்படி பிள்ளைகள் கேட்கும்? அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அதே போல அறிவுரை சொல்லுவது இந்த தலைமுறைக்கு வேண்டாம், இதை செய்யினா அவங்க செய்வான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும்போது எப்படி பிள்ளைகளை நான் உருவாக்குவது ஒரு நல்ல சிற்பமாக? அது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒன்று. இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளை நாம் ரொம்ப ரொம்ப பக்குவமாக உருவாக்க வேண்டும். அவர்களை சினப்படுத்தக்கூடாது, கோபப்படக்கூடாது, அவங்களிடம் நச்சை நஞ்சை அவர்களிடம் விதைக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா. எனவே நாம் உருவாக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை பொறுமையோடு, கனிவோடு, நிதானமாக, அன்போடு, நேசத்தோடு நாம் உருவாக்க வேண்டும். கடினமாக அல்ல, தண்டனை கொடுத்து அல்ல, மாறாக அன்பில் விளைந்த அன்போடு தான் நமது பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். இன்னைக்கு நாம் தப்பு செஞ்ச உடனே தண்டனை கொடுக்குறோம். உடனே பிள்ளைகள் ஒழுங்கா பாடம் படிக்கலையா உடனே தண்டனை, உனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாது. அப்படி ஏதாவது ஒரு பொருளை உடைச்சிட்டா உனக்கு தண்டனை, தண்டனை. ஒழுங்கா மார்க் எடுக்கல உனக்கு தண்டனை. அப்போ பனிஷ்மெண்ட், தண்டனை மூலமாக இன்னைக்கு பிள்ளைகள் வந்து திருந்துறது இல்லை. ஆனா மாறாக ரிவார்டு, ஊக்கப்படுத்துதல், ஊக்கமூட்டுதல். பிள்ளைகளுக்கு இப்போ நீ ரொம்ப பொய் சொல்ற, அப்போ பிள்ளைய பொய் சொல்லாம வளர்க்கணும் அப்படின்ற. அப்போ நீ பொய் சொல்லாம நீ இருந்தீன்னா உனக்கு நான் ஒரு சைக்கிள் வாங்கி தரேன், உனக்கு விரும்பினது வாங்கி தரேன். அப்படி நம்ம பனிஷ்மெண்ட், தண்டனை கொடுப்பதை விட ரிவார்டு. அதே போல நீ இந்த தேர்வுல நீ முதல் மதிப்பெண் பெற்றால் நீ என்ன கேட்கிறியோ உனக்கு ஒன்று வச்சுக்க. இப்படி ஒரு ஊக்கமூட்டுதல், ஒரு ரிவார்டு, ஒரு பரிசு வழங்கி ஊக்கமூட்டுதல் மூலமாக பிள்ளைகளை நாம் ஒரு நல்ல பண்புள்ளவர்களாக, நல்ல சிறப்பானவர்களாக நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். பனிஷ்மெண்ட் அல்ல, தண்டனை அல்ல, மாறாக ஊக்கமூட்டி அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஊக்க பரிசு மூலமாக அவர்களை கவர வேண்டும். அன்பு மூலமாக, பாசத்தின் மூலமாக அவர்களை கவர்ந்தெழுத்து நாம் திருத்த வேண்டும். எனவே இதே போலத்தான் அன்னம்மாள் அன்னை மரியாளை உருவாக்கினார்கள். எனவே உருவாக்கும் திறன், பெற்றோருத்துவம் இந்த காலகட்டத்திலே முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. எனவே இந்த பெற்றோருத்துவம் அதை முன்மாதிரியாக நமது அன்னம்மாளிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம். அதே போல தாயை போல பிள்ளை, நூலை போல செய். எல்லாவற்றிற்கும் முதன்மையாக ஒரு பெற்றோர்கள் எப்படி முன்மாதிரியாக இருக்கிறீர்களோ அதே போலத்தான் பிள்ளைகள். பெற்றோர்கள் என்ன பேசுகிறீர்கள், எப்படி அதே போலதான் உங்களுடைய பிள்ளை. பெற்றோர்கள் எப்படி வேலை செய்கிறீர்கள் அதே போலதான். பெற்றோர்கள் எப்படி ஆன்மீக காரியத்தில் இருக்கிறீர்கள் அதே போலதான் பிள்ளை இருக்கும். அப்போ நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம், பிள்ளைகளுக்கு நாம எதுவுமே நீங்க அறிவுரை கொடுக்க வேண்டாம். உங்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கை ஒன்றே போதும். அப்ப பெற்றோர்களுடைய முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை, அதைத்தான் பிள்ளைகள் அப்படியே பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கும். எனவே நான் எப்படி ஒரு பொறுப்புள்ள பெற்றோராக, ஒரு நல்ல பெற்றோராக எனது பிள்ளையை நான் வளர்த்தெடுக்கிறேன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே நமக்கு எல்லோருக்கும், சிறுவர் முதல் பெரியவர் வரை எல்லோருக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டி, சிறந்த முன்மாதிரி நமது பாதுகாவலி அன்னம்மாள். ஜெபம் செய்வதற்கு, நம்பிக்கையோடு இருப்பதற்கு, பொறுமையோடு இருப்பதற்கு, மன நிறைவோடு இருப்பதற்கு, உருவாக்கும் பெற்றோர் பிள்ளைகளை உருவாக்குவதற்கு, நல்ல பெற்றோராக இருப்பதற்கு இந்த அன்னம்மாள் தான் முன் உதாரணமாக, வழிகாட்டியாக இருக்கிறார். எனவே அவரை நாம் முதன்மையாக கொள்ளுவோம். இந்த அலைபேசி தொலைத்தொடர்பு சாதனங்களை விட அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த அன்னம்மாள் நம்மை நிறைவாக எல்லா குடும்பங்களிலும் நல்ல வளமையும் செழுமையும் நல்ல ஆசீர்வாதமும் மன நிறைவோடு மகிழ்ச்சியை பெற்று நல்ல தொழில் முன்னேற்றத்தை ஆசீர்வதித்து இந்த அன்னம்மாள் நம்மை என்றும் நல்லவர்களாக, வல்லவர்களாக, மகிழ்ச்சியுடையவர்களாக மாற்றுவார். அதற்கு தேவையான வரம் வேண்டி நாம் இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமென்.